ரயில் பயணிகளின் கவன ஈர்ப்பு மற்றும் விழிப்புணர்வு நிகழ்ச்சி திருவள்ளூர் ரயில் நிலையத்தில் நடைபெற்றது. ரயில்வே பாதுகாப்பு படை தென்னக ரயில்வே ஐஜி கே அருள்ஜோதி, சென்னை கோட்ட ரயில்வே மூத்த பாதுகாப்பு ஆணையர் பு. ராமகிருஷ்ணன் மற்றும் ஹபில் பக்சிலா அரக்கோணம் சரக உதவி ஆணையர் ரயில்வே பாதுகாப்பு படை உயர் அதிகாரிகளின் உத்தரவின் பெயரில் திருவள்ளூர் ரயில்வே பாதுகாப்பு படை ஆய்வாளர் திருமதி ஆர். சித்ராதேவி மற்றும் திரு ஆனந்தன், துணை ஆய்வாளர் இருப்பு பாதை காவல் நிலையம் திருவள்ளூர் மற்றும் ரயில்வே பாதுகாப்பு படை அங்கத்தினர்கள் இணைந்து நடத்தும் ரயில் பயணிகளின் கவன ஈர்ப்பு மற்றும் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபாதை 2 நடைபெற்றது. இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் ரயில் பயணிகள் தங்களது பிரயாணத்தின் பொழுது எப்படி இருக்க வேண்டும், எதை கடைபிடிக்க வேண்டும், விழிப்புடன் எப்படி செயல்பட வேண்டும் என்பதை குறித்து பயணிகள் மத்தியில் விளக்கமாக தெரிவிக்கப்பட்டது. முதலாவது, பயணிகள் தங்கள் பயணத்தின் பொழுது படிக்கட்டில் அமர்ந்து பயணம் செய்ய வேண்டாம் என்றும், உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கும் என்றும், பயணிகள் ரயில் பயணத்தின் பொழுது முன்பின் தெரியாத நபர்கள் தரும் தின்பண்டங்களை சாப்பிடாதீர்கள், அது மயக்க மருந்து கலந்த உணவாக இருக்கலாம், பிறகு தங்களது விலை உயர்ந்த பொருட்களை இழக்க நேரிடும் என்றும், பெண் பயணிகள் இரவு நேரங்களில் ஜன்னல் ஓரம் அமர்ந்து பயணம் செய்யும் பொழுது ஜன்னல்களையும், அத்துடன் RPF ஹெல்ப்லைன் 139 தங்கள் கைபேசியில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்றும், ஓடும் ரயிலின் மீது கற்களை எறிய வேண்டாம், அவை பயணிகளுக்கு அபாயகரமான விளைவுகளை ஏற்படுத்திவிடும் என்றும், இருப்பு பாதையை கடக்க வேண்டாம், சுரங்கப்பாதை மற்றும் நடை மேம்பாலத்தை பயன்படுத்துங்கள், அது மட்டும் இல்லாமல் ரயில் நிலையங்களில் மற்றும் ரயிலில் புகைப்பிடிக்க வேண்டாம் மற்றும் மது அருந்த வேண்டாம், தொடர்ந்து பயணிகள் ரயிலில் வெடிபொருட்கள், பட்டாசு மற்றும் எளிதில் தீப்பற்றக்கூடிய பொருட்களை எடுத்து செல்ல வேண்டாம் என்றும், பயணிகள் ரயில் பயணத்தின் பொழுது கேட்பாரற்று கிடக்கும் பொருட்களை கண்டால் அதனை தொட வேண்டாம், உடனடியாக ரயில்வே ஊழியர்களிடம் மற்றும் ரயில்வே பாதுகாப்பு படை ஊழியர்களிடம் தெரியப்படுத்த வேண்டும் என்றும், ரயில் பயணத்தின் பொழுது தேவையில்லாமல் அபாய சங்கிலியை இழுக்க வேண்டாம், மாறாக ரயில்வே உதவி மையம் எண் 139 டோல் ஃப்ரீ எண்ணை தொடர்பு கொள்ளவும். அது மட்டுமல்லாமல் இதுபோன்ற குற்றங்களில் ஈடுபடுபவர்கள் மீது ரயில்வே சட்டத்தின் பிணையில் வெளிவர முடியாத பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் தண்டனை பெற்று சிறையில் அடைக்கப்படுவார்கள். அதனால் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் என ரயில்வே காவல்துறை அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. தொடர்ந்து பயணிகள் மத்தியில் இதுபோன்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் ரயில் பயணிகள் கலந்து கொண்டு மின்சார ரயிலில், எக்ஸ்பிரஸ் ரயிலில் எப்படி பயணம் செய்ய வேண்டும் என்பதை குறித்து தெரிந்து கொண்டதாகவும் பயணிகள் தரப்பில் தெரிவித்தனர்.